உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் பாவத்தில், உங்களுடைய 7ஆம் பாவமாகப்பட்ட மகரத்தில் சுக்கிர பகவான் நின்று அவர் உங்களுக்கு மாளவிகா யோகத்தை உண்டாக்குகிறார். இந்த மாளவிகா யோகம்ன்றது கேந்திரஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து அவர் பார்வை விழக்கூடிய இடம் பலம் பெறும். உங்களுக்கு அந்த சுக்கிரன் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த இடம் உறுதியான பலத்தை கொடுத்துரும். நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரனுடைய வீடே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் பாவம் தான், உங்களுடைய 4ஆம் பாவம் தான் உங்களுடைய சுக்கிர பகவான். அந்த 4ஆம் பாவத்திற்குரிய அந்த இடம் பலம் பெறப்போகுது. அடுத்தது உங்களுடைய லாபஸ்தானாதி பலம் பெறப்போகுது. அப்போது மிகுதியான அந்த லாபத்திற்குரிய ஒரு இடம் பலம் பெறும் பொழுதும், உங்களுடைய ராசியை டைரக்டாக சுக்கிரன் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி பலம் பெறும். அப்போ இந்த 4 இடமும் பலம் பெறக்கூடிய அமைவு இந்த மாளவிகா யோகத்தில் மாபெரும் மாற்றங்களை தரக்கூடிய திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த கால அமைவு எப்போருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 2ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும், அதாவது 29ஆம் தேதி பயிற்சியாகும். அப்போ 27 நாட்கள் இந்த அமைவுகள் இருக்கும். இந்த 27 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மேன்மைகள் பற்றி தான் இப்போ நான் பேசுகிறேன். ஏன்னா கடகராசி அன்பர்கள்னா அழகாக அற்புதமாக ஒவ்வொரு வேலைகளையும் முடிப்பீங்க, பார்த்து ஒவ்வொன்றையும் செய்வீங்க, ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க, தூக்கம் கூட இல்லாமல் சிந்திச்சு செயல்படுவீங்க. நாளைக்கு என்ன நடக்கிறதுன்றது இன்றைக்கோ அதை பற்றி யோசித்து இதுதான் அதனுடைய இப்படி தான் அதனுடைய ரிசல்ட் இருக்குன்றத அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, எது என்ன இப்படி செய்யணுன்றது எல்லாத்தையும் அழகாக பார்த்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்க மறந்தால் கூட நீங்கள் ஞாபகப்படுத்தி சாப்பிட வைக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பண்ணக்கூடிய அளவுக்கு மைனூட்டாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர்களை நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மற்றவங்க வேலையை உங்கள் வேலையை எடுத்து செய்கிறீங்க. அவங்களுடைய ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் முதன்மையை இருந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் எடுத்து செய்வீங்க. அப்பேற்பட்டவங்க கடகராசி அன்பர்கள். அப்படியே அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கும். நீ இந்த வழியில் போ, நீ இதை செஞ்சுன்னா உனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும், இதில் உனக்கு நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்ற எந்த வித ஒரு ஐடியா நீங்கள் கொடுத்தாலும் அவ்வளோ நல்ல அது ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைனா, அந்த பிரச்சனையை உட்கார வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அடுத்த நிமிஷமே அவங்க டைவர்ஸில் இருக்கிறவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜான ஒரு அட்வைஸில் இருந்து, ஒரு திங்கிங் பவரில் இருந்து. ஏன்னா மதிகாரகன் சந்திரன், அப்போ அவர் எப்படி இருப்பார், அந்த இடத்திற்கு அதிபதி கடக ராசிக்காரர் எப்படி இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, எங்கே இருந்தாலும் குடும்பத்தையே நினைப்பீங்க, உங்களை சார்ந்தவங்களையும் நினச்சி அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. இப்படி குடும்பத்துக்காகவே வாழ்ந்த உங்களுக்கு கொஞ்ச காலமாகவே எந்த குடும்பத்திற்காக எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை துரோகியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு, உங்களை பார்க்கும்போது குறை சொல்லக்கூடிய அளவுக்கு, அவங்க செய்யக்கூடிய தவறுகளை உங்கள் மேலே திணிக்கக்கூடிய அளவுக்கு, அப்போது நல்லதை செய்தும் நாம் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமையை உண்டாகிட்டோமான்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க. சம்பாதிக்கும் போதெல்லாம் மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணீங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு தேவைன்னும் பொழுது, உங்களுடைய சூழல் சரியும் பொழுது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை. மீண்டும் உங்களுடைய சுயபலத்தை கொண்டு வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற முயற்சிகளை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. 2025 இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய நிலை, அதற்கு முதன்மையான ஒரு முதற்படியாக இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்க போகுது, இந்த மாளவிகா யோகம் இருக்க போகுது. அப்போது இந்த இடத்தில் இந்த அமைவு எந்த இடத்துல குறிக்குதுன்னா, முதலில் உங்களுடைய 7ஆம் பாவத்தில் நிற்கக்கூடியதுனால சுபகாரியங்களுக்கு உண்டான முயற்சிகள் எவ்வளவோ எடுத்து அந்த முயற்சிகள் தடையாக இருக்கும்.
திருமண முயற்சிகள், அந்த முயற்சிகளால் மன உளைச்சல்கள் உண்டாயிருக்கும். சிலருக்கு மனவர வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் கூட போய் இன்னைக்கு திருமணம் நின்று இருக்கும். சிலருக்கு பார்த்து இதோ பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கடைசியில் பார்த்தா ரிஜெக்ட் ஆகிருக்கும். இப்படி இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்த பொண்ணோ சரி மாப்பிள்ளையோ சரி, நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உடனே வேறு இடத்துல கிளிக் ஆகி அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கும். அப்போது ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணக்கூடிய நிலைமை. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு தெரியல. திருமணத்திற்கு மேலே ஒரு வெறுப்பு உண்டாகக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த பாதிப்புகள் எல்லாத்துக்குமே இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இருக்கிறது. இந்த குரு பார்வை இன்னொரு 4 மாதத்திற்கு மட்டும்தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 மாதத்துக்கு தான் இருக்க போகிறார். அந்த குரு பார்வை உங்களுக்கு இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் திருமணத்தை பண்ணணும். மூவ் பண்ணுங்க. சடனாக திருமணத்திற்குரிய மேன்மைகளை உண்டாக்குங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அதுலேயும் இந்த மாளவிகாவும் இந்த 27 நாட்கள் இருக்க போகுது. இந்த நேரத்தில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதனால் திருமணம் 100% இந்த நேரத்தில் கைக்கூடி வரும். குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. திருமணமாகி நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள் கடந்த வருஷ காலகட்டங்களில் உங்களை மாதிரி இருந்தவங்களிலே இப்போ உங்களை மாதிரியான கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாதிப்பு. ஏன்னா அந்த 7ஆம் பாவம் மனைவிக்கு சார்ந்த இடம். அப்போது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல நினச்சா உங்களுக்கு கூட இப்போ பேசி இந்த நேரத்தில் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணத்தை இந்த அமைப்பு உண்டாக்கிடும். இந்த சுக்கிர பகவான் கலஸ்தரகாரகன். அப்போ அந்த கலஸ்தரகாரகன் உங்களுக்கு முழுமையான பலத்தை உண்டாக்குவார். அவர் அந்த இடத்துல இருந்து உங்கள் ராசியும் பார்க்குறார். உங்கள் ராசி உங்களையே பார்க்குறார். அப்போ அவர் பார்வை டைரெக்டாக உங்கள் மேலே விழும் பொழுது 100% சக்ஸஸ்ஃபுல். எதில் இறங்கினாலும் கணவன் மனைவி ஒன்றிணைந்து வாழக்கூடிய அமைப்பு. சிலருக்கு டைவர்ஸே ஆகிடுச்சிங்க. மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வழி கிடைக்குமா, வாய்ப்பு உண்டாகுமா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு உருவாயிடும். மூவ் பண்ணுங்க. 100% சக்ஸஸ் ஆக போகுது. அடுத்தது இந்த சுக்கிரன் எந்த வீட்டிற்கு அதிபதினு பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. அப்போது தொழில் வேலை, தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அஷ்டமச்சனியினால கண்டகச்சனியினால நிறைய கிளைண்ட் இழந்துட்டீங்க. உங்களுடைய நட்புகளால் இருந்த பிரச்சனைகள், ரொம்ப நல்ல நல்ல நட்புகளெல்லாம் இழந்துட்டீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா எந்த நட்புக்காக பாடுபட்டு நல்லதை செஞ்சீங்களோ அந்த நட்பை உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் கடந்து வந்த கடகராசி அன்பர்களுடைய மன உளைச்சலுக்கு நிகர், அதற்கு ஈடு எதையும் கொடுத்து கட்ட முடியாது. அந்த அளவுக்கு பாதிப்புகளை சுமந்தீங்க. அப்போது இந்த அளவுக்கு ஒரு பாதிப்புகளை கடந்து வந்த உங்களுக்கு மீண்டும் அந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து தொழில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. தொழிலுக்கு புது புது முயற்சிகள் உருவாக்க போகிறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நட்பு ரீதியிலையும் சில புது புது அறிமுகங்களாலேயும் சில ப்ராஜெக்டை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நிலை, இத்தனை நாள் இருந்த இடைஞ்சல்கள் நீங்கக்கூடிய தருணம். வேலையவே செய்ய முடியாமல் சில இடத்துல சிலருடைய அந்த பேச்சுக்களும் அந்த செயல்களையும் கண்டு வேறு வழி இல்லாமல் நாம் இந்த நேரத்தில் இது செஞ்சே தீர்ணுமேன்ட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதில் அங்கே இருந்த அந்த இடைஞ்சல்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு கால அமைவாக இருக்கும். இப்போ ப்ரைவேட்டில் இருந்து ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளாக ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, உண்மையாக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு வந்தவங்க எல்லாமே முன்னோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போது ஏன் நமக்கு மட்டும் இந்த நிலை அப்படின்ற வருத்தங்கள் நீங்கக்கூடிய அளவுக்கு இப்போ உங்களுக்கு மீண்டும் ஒரு பதவி உயர்வு மேன்மை எல்லாமே கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கால அமைவாக இருக்கும். வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் கைக்கூடி வரும். 11ஆம் வீடு பலமாக இருக்கிறதுனால முன் சகோதரிகளோ அவங்களுக்கு ஏதாவது திருமண மேன்மைகளோ இல்லை அவங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் தடையாகுது, அவங்களுக்கு பார்க்கும்போது வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குரிய வாய்ப்புகள் இது சரியான நேரமாக இருக்கும். அவங்களுக்குரிய சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணம் இதுதான். கண்டிப்பாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லதையே செய்து நல்லதையே நினச்சி கரெக்டாகவே இருந்தாலும் இவங்க இருக்கிற இடத்துல இவங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகி இருக்கும். அப்போ அந்த குழப்பங்களுக்குரிய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். தொழில் ரீதியில் லாபங்கள் அடைய போகிறீங்க. லாபஸ்தானம் பலம் பெறுது. அந்த சுக்கிரனுடைய வீடு அதுதான். இப்போ லாபம் பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே வீட்டினுடைய அமைப்பில் தொழில் வேலை ரீதியில் ஒரு நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல மேன்மைகளும் சிலர்லாம் சிறு குறு தொழில்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும். சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பித்து பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க. தொழிலையே இன்னும் 1, 2, 3 பிரான்ச்சை உருவாக்கலான்ற அளவுக்கெல்லாம் சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்.
கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களிலே கடகராசி அன்பர்கள் உருவாக்கியிருப்பீங்க சிலர். ஏன்னா அஷ்டமச்சனியாக இருந்தாலும் அஷ்டமச்சனியில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த கடகராசிக்கு குரு பகவானுடைய பலம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல நிற்குது, லாபஸ்தானத்திலேயே நிற்குது. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அடுத்தது கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசினுடைய அதிபதி பலம் பெறுது. அப்போ உங்களுடைய புது புது முயற்சிகள் கை கொடுக்கும், உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகும், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அடைக்கும், நீங்கள் போடுற எஸ்டிமேட்டுகள் எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக கடன் சுமைகள்லேயே இருந்துட்டேன், நான் ஏதோ சிம்பிளாக ஏதோ கடன் வாங்க ஆரம்பித்த கடைசியில் பெரிய லெவலில் கடன் உருவாயிடுச்சு, அதை சரி பண்ணணும்னு எவ்வளோ முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன், மீண்டும் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கே அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும். 100% தீர்வுகள் கிடைக்குது, கவலைகளே வேண்டாம். இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்துங்க, ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் அந்த வாக்கை காப்பாற்ற முடியும், அதை ஒரு சோதனைக்குரிய காலமாக உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போது அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய நிலைமை, கண்டிப்பாக கடன் சுமைகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இடத்த பலப்படுத்திடுவீங்க. வீடு கட்ட முடியல நினைக்கிறவங்க வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சிருவீங்க, பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருவீங்க. ரொம்ப நாளாக கட்டின வீடு எங்கே இழந்துருவோம்ன்ற பயத்தில் இருக்கிறேங்க, அவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு இழக்காமலே உங்கள் கடன் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ பலம் பெறக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியம். நிறைய பேருக்கு முட்டியில் இருந்து உங்களுடைய இடுப்பு ப்ளஸ் குதிகால் இருக்கு இல்லைங்களா, அது குதி அதாவது அந்த பாதம் வரைக்குமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலர் பேக் டிஸ்க்கு அந்த அந்த முதுகெலும்பில் டிஸ்க் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, அது ஜவ்வு பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு அந்த எலும்பு தேய்மானமே உருவாகிருக்கும். பட் இதுதான் பிரச்சனைன்னு தெரியாமலேயே எங்கெங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, யாருமே கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதற்கு எவ்வளோ டேப்லெட்ஸ் வாங்கி போட்டிருப்பீங்க, எந்த டேப்லெட்ஸும் அந்த நிமிஷம் மட்டும்தான் அந்த வலியை குறைச்சிருக்குமே தவிர அடுத்த நிமிடம் மீண்டும் அதனுடைய வலி வேதனைகளை அப்படியே தான் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். அப்போது இந்த பிரச்சனைகள் இத்தனை நாளாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் உங்களுக்கு சரியாகாமல் இருந்திருக்கலாம். வரக்கூடிய தருணங்களில் அது தானாகவே சிலருக்கு சரியாகும், சிலருக்கு அந்த சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி கிளியர் ஆகிடும். அப்போது நீங்கள் உங்களை சார்ந்த விஷயங்கள் சரியாயிடும். ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்கள் தடையாக இருக்குன்னு நினச்சி செய்ய முடியாமல் தடங்கள் ஆகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை முடிப்பீங்க. இந்த மாளவிகா யோகம் அவ்வளோ அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு கால அமைப்பை உண்டாக்கிடும். அடுத்தது உங்களுக்கு பலம் பெறும் இடம் உங்களுடைய 4ஆம் பாவம். 4ஆம் பாவம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில் அந்தஸ்து மரியாதை உயரும். அது மட்டும் இல்லாமல் தாய் உடைய ஆரோக்கிய மேன்மைகள் கிடைக்கும், தாய் வழி சொந்த பந்த ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரும். அவங்க சைடில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி அது உங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மேற்கொண்டு இந்த 4ஆம் பாவம்ன்றது வண்டி வாகனங்களுக்குரிய ஒரு இடம். வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மூவ் பண்ணுங்க, 100% சக்ஸஸ் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு மாபெரும் ஒரு திருப்பமாக அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே நடந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். திருமண முயற்சிகளில் பார்த்து செய்திருப்பீங்க, ஆனால் பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நின்று இருக்கும். அதில் விழுந்த அந்த மன உளைச்சல் நீங்கிற அளவுக்கு மீண்டும் அதில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு கால அமைவு இது. அதனால் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகம் திசா புத்தியுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் சர்வஸ்வ வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தே பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், தெளிவான முடிவெடுங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க. ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.